வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2004 வெளிவந்த ஸ்ட்ரேஞ்ச் கிரைம். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டேலின்ன்றவர் ஜோர்ஜ் நோவாக்ன்ற இயற்பெயரில் ஒரு நாவல் எழுதிட்டு வர்றாரு. அந்த நாவல் ரொம்ப பேரும் புகழும் வாங்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், நல்ல வசதியாக இருக்கார். அவருக்கு ஒரு மகன் இருக்கார். மகன் வளர்ப்பவன் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக என்ன பண்ணுறாப்புல, வெளியூருக்கு வரும்போது போட்டில் வந்து ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு. அந்த அழகான பெண்ணை பார்த்தோன்னே அந்த பெண்ணோட வந்து என்ன பேர் ஒன்றா இருந்தார். ஒன்றா இருந்து காலை விடிஞ்சு பார்க்கும்போது அந்த பெண்ணு நேராக சர்ச்சுக்கு போயிரு. அங்கே பார்த்தா ஷாக் காத்திருக்கு. எந்த பொண்ணை வந்து ராத்திரி ஒன்றா இருந்தாரோ அந்த பொண்ணுக்கும் அவருடைய வளர்ப்பு மகனும் தான் கல்யாணம். ஆக தப்பு பண்ணுற மருமகள் கூட ஒன்றா இருந்தவனு அவர் மனசு ஃபீல்ட். ஆனால் இதெல்லாம் வந்து அந்த மிலான்ற அந்த ஹீரோயின் பொண்ணு வந்து இந்த டேனியில் வந்து பழி வாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறா. அவங்க அப்பா வந்து போலந்தில் இருக்கும்போது அந்த கதையை திருடிட்டு இதை வச்சு பெருசாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2004 வெளிவந்த ஸ்ட்ரேஞ்ச் கிரைம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டுறாங்க. ட்ரெயிலுக்காக படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் தான் வந்து டேனியல். அங்கே நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு புக்கு ஃபங்க்ஷனில் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு பார்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. எந்த பொண்ணை பார்த்தாலும் டேனியலுக்கு அவங்கள வசிப்படுத்துவாங்களோ ஒன்றா இருக்குன்னு அந்த மைண்டு ஃபீல் போகும். அந்த எக்ஸிபிஷனுடைய அந்த புக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் காரில் வர்றாரு. காரில் வந்து அந்த காரில் பார்த்த அந்த பாட்டில் பார்த்த அந்த பொண்ணை பற்றியே அவர் நினச்சிட்டே வராப்புல டேனியல். இது யாராக இருக்குன்னு அவளை பற்றியே திரும்ப அவருடைய மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அவங்க கூட பேசணும் பழகணுன்ற அப்படி எண்ணங்கள்லாம் ஏற்படுது. அது வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. நான் இன்றைக்கி ஒரு ஆளை பார்த்தேன், அவங்க கூட வந்திருக்கலாம். என் மகனுடைய கல்யாணத்துக்கு நான் போனேன். அவனுடைய வளர்ப்பு மகன் இருக்காப்புல, அவனை வளர்க்கும் வந்து அவனுடைய பேப்பரிசியோ அவனுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்காக நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்டலாம் பேசிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு போட் இருக்குது. அந்த போட்டு மூலிமா நம்ம அந்த தீவுக்கு நம்ம போனோம். அந்த தீவுக்கு போகிறது தான் கேபரி தீவில் தான் வந்து அந்த கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த டெர்மினலுக்கு போகிறதுக்காக அந்த தீவுக்கு வராரு. அந்த தீவுக்கு வரதுக்கு அந்த போட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டில் ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கு தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் விட மாட்டார். அந்த பொண்ணு இவ்வளோ அச்சை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கூட அப்படியாவது அவங்க கூட பேசணும் பழகணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்குது. இந்த காரணம் இதுதான் படத்தோட ஹீரோயினி. இவ பேர் தான் மிலா. அதாவது இவ பேர் மாற்றி வந்து இவ பேர் வந்து ஆக்சுவலாக இவ பேர் வந்து ஈவா. ஆனால் மிலான்ற கதாபாத்திர பேரில் தான் அவன் மாற்றி வரான். அந்த கதையெல்லாம் பின்னாடி தான் தெரியும். அங்கே வந்தோடனே என்ன பண்ணுறாப்புல, அவருடைய துணி அங்கே மாட்டிக்கும். அந்த ஷிப்பில் மேலே இருக்க போகும்போது அந்த ஃபேரியில் அதை எடுத்து நம்ம ஹீரோ தான் கொடுக்குறாப்புல. அங்கே பார்த்து 2 பேரும் அப்படியே பிளான் பண்ணி தான் வந்து கவுத்துற மாதிரி நமக்கு தெரியுது. அது 2 பேர் எங்கே போகிறீங்க, இல்லை நான் ஒரு ஹோட்டலில் தான் நான் தங்க போகிறேன் அப்படின்னு. சரி வாங்க நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நம்ம ஒரே ஹோட்டலில் தங்குவோமே அப்படின்னு என்ன பண்ணுறோம், 2 பேரும் சாமான்லாம் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலுக்கு தங்குறதுக்கு வராங்க. அங்கே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசி இவர் எந்த பொண்ணை பார்த்தாலும் தான் வழிக்கு கொண்டு வந்துடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு மீளாவும் நல்லா இறங்கி பேசி இவனை எப்படியாவது மயக்கின்னு காரில் வரப்போகும்போது கையை ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்கணும், அங்கே ஒன்றாடும்போது இவர் நம்மளை விரும்புவார் அப்படின்னு நினச்சி மிலா நினச்சிக்கிறா. இவர் பார்த்தா அதாவது இவளுக்கு 20 வயசு, இவருக்கு இருக்கு 40 வயசு. அதில் பார்த்துட்டுறாப்புல வீட்டுக்கு ஹோட்டல் ரூமில் வந்து ஸோ அவங்க 2 பேரும் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஒன்றா முடிஞ்சிருச்சு. அதை முடிஞ்சிட்டுன்னு அவள் கேட்குறாப்புல நீ எங்கே போகிறேன்னு. இல்லை அவனை சொல்ல நான் படுக்க போகிறேன், குட் நைட், எனக்கு தூக்கம் வருது, ஐ கிஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாரு, நானும் படுத்து காலையில் நான் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு இவர் படுத்து எழுமுடுத்துக்குள்ளே பார்த்தா அந்த ஹீரோனி அங்கே இருக்க மாட்டாப்புல. அங்கே பார்த்தா ரொம்ப வேகமாக ஒரு ஊரில் வந்து என்ன பண்ணலாம், அந்த கேபரி என்ற தீவில் பெரிய சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் இவங்க தான் அந்த படத்து நம்ம டேனியலோட ஒய்ஃபு. இவங்க பேர் தான் வந்து நிக்கோலேட்டா. இவங்க மகனுக்கு தான் கல்யாணம், அதாவது இவங்க ஹஸ்பண்டுடைய மூத்த மகன் தான் கல்யாணம். நம்ம ஹீரோவுக்கு வந்து வளர்ப்பு மகன். பார்த்தா அதிர்ச்சி காத்து இருக்கிறது. நேற்று ராத்திரி எந்த பொண்ணோட ஒன்றா இருந்தாரோ டேனியல் நிலா, அதே பொண்ணு தான் மகன் கூட கல்யாணம் முடிச்சுட்டா நினச்சி அப்படியே மனசை வந்து அந்த பையன் இருக்கான், அந்த பையன் பேர் தான் அவன் தான் பேப்பரிசியோ. கல்யாணம் முடிஞ்சிருது. ஆனால் மனம் உறுத்தலாக இருக்குது. கடைசியில் நம்ம பையனையே வந்து கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட நம்ம ஒன்றா இருந்துட்டோமே அப்படின்னு நினச்சி அவன் மனசு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுது. 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப சஞ்சீவமாக இருக்குது. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா இங்கே ரூமில் வராங்க. ரூமில் வந்து பக்கத்து ரூமில் வந்து என்ன பண்ணுறாப்புல, நேற்று ராத்திரி எந்த பொண்ணோட இவர் ஒன்றா இருந்தாரோ அதே பொண்ணோட இன்றைக்கி மகன் கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பக்கத்து ரூமில் நிலாவும்
அந்த பேப்பர்ஸ் ஒன்றா இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாப்புல. அவர் வந்து இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு உடனே மறுநாள் என்ன பண்ணல, சரி வாங்க எங்கேயாவது பிக்னிக் போகலாமா, என் கூட சாப்பிடுங்கன்ட்டு நம்ம நிலா கேட்குறாப்புல. அது போனதுக்கப்புறம் என்ன ஃபோன் பண்ணி நம்ம யாருக்கு டேனியலுக்கு தான் நிலா ஃபோன் பண்ணுறா. நிலா ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வரீங்களா, எங்கள் வருஷம் உங்களை பார்க்கணும், டின்னருக்கு வாங்க அப்படின்னு. அதில் சாப்பிட்றதுக்கு வராங்க. எல்லோரும் ஒன்று அங்கே சாப்பிட்டோன்னே அதாவது 2 பேர் அதாவது வந்து புருஷன் கூடயும் நல்லா பழகுறா, நம்ம டேனியல் கூட நல்லா போகிறா. டேனியல் வந்து காதலிக்கிற மாதிரி ஒரு மைண்டுக்கு போகிறா. இவன் ஏன் செய்கிறா என்ன செய்கிறான்னு இதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதில் ஒரு நாள் ஒழுங்குப்புறமாக இவர் வந்து கதாசிரியர் நாவல் எழுதுவார் நம்ம டேனியல். அவர் தனியாக உட்காந்து கதை எழுதுக்கும் தனியாக அமைதியான ஒரு இடம் வச்சுருக்காரு. அந்த இடத்துக்கு நிலா அங்கேருந்து போகிறாப்புல. அங்கே போனோன்னே அவன் என்ன பண்ணலாம், நீ இனிமேல் இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுண்டா, ஆமாம் நீ வந்து என் மகனுக்கு ஒய்ஃப் ஆகிட்ட, அதனால் நீ வர, அன்றைக்கி மட்டும் இருந்தீங்களா, அன்றைக்கி நான் தெரியாமல் இருந்துட்டு இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி, இல்லை நீ வரக்கணும், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து நிலா போயிடுறான். இவன் என்னடா வம்பா போச்சு, நம்ம விலகி போனாலும் விடவே மாட்டேங்கிறான்னு. இவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்க நிலாவும் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்க போகும்போது காரில் போகும்போது நம்ம டேனியல் பார்த்துட்டே போவார். இதை கவனிச்சோம், நிலா என்னடே உங்கள் அப்பா வர்ற என்னையே அவனை பார்த்துட்டே போகிறான், அவன் இல்லைன்னு சொல்லுவாள். அப்போ இவர் வந்து என்ன பண்ணலாம் பார்த்த இதில் வந்து கதையெல்லாம் அவர் எழுதுகிறாரு. எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், எப்போ இந்த உங்களுக்கு இது வருதோ அந்த தீவுக்கு தான் அந்த போட்டில் தான் அவங்க போவாங்க. அந்த போட்டில் மறுபடியும் என்ன பண்ணலாம், சரி நம்ம போய் தான் இவன் ஆஃபீஸுக்கு வரணும். இவன் தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கான்ல, அந்த ஆஃபீஸில் வந்து அமைதியாக உட்காந்து வந்து கதை எழுதியிருப்பார். ஆமாம், இவர் வந்து கதை வந்து எப்படி எழுதியிருக்கேன்னா, இவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போலந்து நாட்டில் வந்து ஒரு நாவல் இருக்கும். அந்த நாவல் வந்து இவரோட பேர் வந்து டேனியல் இல்லாமல் சர்ச் நோவாக் அப்படின்ற பேரில் தான் நாவல் எழுதிட்டுருக்காரு. இங்கே தேடி வந்த ஹீரோயின் என்ன பண்ணாப்புல, நேராக கதவு சாத்திட்டு நம்ம ஹீரோ கூட்டு உள்ளே போகிறாப்புல. உள்ளே போய்ட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாப்புல. ஏன்னா ஏற்கனவே இவங்க 2 பேர் ஒரு ட்ரிப் வந்து ஒன்றா இருந்திருப்பாங்களே, அதை வச்சு அவ்வளோதான் அவனால் ஒன்றா இருக்க முடியல. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. இருந்தோன்னு நம்ம டேனியலுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னாடா நம்ம மகனுடைய பொண்டாட்டி கூட நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி நமக்கு தப்பு அப்படின்னோன்னா அதெல்லாம் வந்து டேக் இட் ஈஸி பாலேசின்னு சொல்லிவிட்டு இவர் கதை எழுதிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக தெரிஞ்சுடுவார். இவர் எழுதுகிற கதையெல்லாம் வந்து அதாவது போலந்தில் இருக்க போகும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு கதையை வந்து எடுத்து இவர் பேரை போட்டு இருக்குன்னு சொல்லுறது அந்த படத்துடைய மையக்கருவை. அந்த யாருன்னு கேட்டால் அந்த போலந்துலேருந்து வந்து அவன் ஃப்ரெண்டு தான் அது. அந்த கதை ஒரு பேர் மாற்றி எழுதிட்டுருக்காரு. புகழ்பெற்ற வந்து ஒரு எழுத்தாளர் ஆகிட்டார் இங்கே. அதாவது இவளை வந்து மட்டம் தட்டணும்னு இந்த நிலா என்ன பண்ணுறா, மீலா பிளான் பண்ணி இந்த ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறேன். அந்த பார்ட்டிக்கு இவங்க எல்லாருமே அங்கே வர்றாங்க. வந்தவுடனே இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல பாட்டில் இருக்கும்போது கூட நம்ம டேனியல் வந்து மிலா வந்து நைஸாக கண்ணை காட்டுறாப்புல. அவர் என்ன பண்ணுவார், நேராக அந்த பார்ட்டி ஹாலில் இருக்கிற ரூமுக்கு தனியாக போய்டுவாங்க. அங்கே போயிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னே இன்னும் இளஞ்சோடிகள் மாதிரி இவளுக்கு வந்து 20 வயசு, நம்ம டேனியல் எழுத்தாளருக்கு 40 வயசு ஒன்றா இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்க பொண்டாட்டி நிக்கோட்டாவும் அங்கேருந்து வர்றாங்க. அங்கே வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ரூமில் வந்து உல்லாசமாக இருந்து எல்லாம் முடிச்சுட்டு நல்லா முடியெல்லாம் நல்லா ஸ்டைலாக டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இவங்க ரூமை விட்டு அங்கே வெளியேந்து எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து வெளியே வராங்க. இதை போனது அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே பார்த்துட்ருப்பா. அந்த ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு பேர் தான் இவங்க பேர் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதான் இவ பேர் தான் வந்து மீலா, ஆனால் பேர் மாற்றி இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவளை வந்து நம்ம அவனே கூட வச்சுக்கலாம். அப்போ பிடிச்சி நாங்கள் பையனை கொடுக்குற, நீ இப்படியே இருக்கட, நம்ம ஏதாவது ஒரு இது மாடலிங் ஏதாவது நீ பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் ஃபோன் பண்ணுறாப்புல கடைக்கு வந்துட்டு தான் பையனுக்கு, எங்கே இருக்காப்புல உங்கள் அப்பாவை காணாமல் எங்கே அப்படின்ட்டு. ஏன் உங்கள் ஃப்ரெண்டு உனக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை இதெல்லாம் விட்டு கேட்டுகிட்டே இருக்கிறா. யாருனாக்கா அந்த கூட வந்து அவள் ஃப்ரெண்டு தான் கேட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து ஒன்றா, இவங்க 2 பேரும் சமயத்தில் ஒன்றா இருப்பாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுறவங்க லெஸ்பியன் கூட இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதில் இருந்து நம்ம இவனை பார்க்க டேனியலை பார்க்க வராப்புல ரூமுக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு ரொம்ப ஆனந்தமாக புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இருக்காங்க. 60 20 ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் இப்போ இன்றைக்காக ஒரு நாளைக்கு வந்து என் பையனுக்கோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா, என்ன என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கரைச்சினா, நம்ம இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்துடலான்னு, உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாதுன்னு வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அவர் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே இருக்குது, நான் அதெல்லாம் ஆளுக்கெல்லாம் பார்க்க போனோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்க்குறாப்புல. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கொண்டு வந்து இவங்ககிட்ட காட்டுறாப்புல. இந்த ஃபோட்டோ யார் எடுத்து உனக்கு தெரியுமான்ட்டு. நம்ம மீலா சொல்கிறாப்புல, இந்த ஃபோட்டோலாம் யார் எடுத்து எனக்கு தெரியாது. சரி இதை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும், யாரோ இவங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் நம்ம எப்படியாவது நானே கண்டுபிடிக்கிறேன்ட்டு அந்த ஃபோட்டோ, அந்த இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, அந்த ஜன்னலுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். இதை யார் எடுத்தாங்க, யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஏஜென்சி உடனே நேராக அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து நம்ம மிலா கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி இந்த ஃபோட்டோலாம் யார் எடுத்தது, நீ நான் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ எடுத்து யார் நம்ம பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அப்போ நீ ஏன் மேலே சந்தேகப்படுறியான்னு மிலா கேட்குறா. உங்களை சந்தேகம் பண்ணல, இது எடுத்ததா யாராக இருக்கும், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படி. இதான் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, பாரு உன்னுடைய ஃபோட்டோ இதெல்லாம் உனக்கு வேணும்னா நீ இந்த இடத்துக்கு வா, உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன், அந்த லெட்டர் நேராக ஆஃபீஸ் வரப்பில் யார் பொண்டாட்டியோட ஆஃபீஸ் தான், அங்கே வந்து அங்கே நிக்கோட்டா இருப்பாப்புல. என்னங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்ட்டு, இல்லை சும்மா ஒரு வேலையாக தான் வந்தேன், நான் வந்து அர்ஜென்ட்டாக வந்து போனோம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதை பிரித்து பார்த்தா ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கோம், எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும், இல்லாட்டி உங்களுடைய சீக்ரெட்டான லைஃப்பை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இதில் என்ன தெரிஞ்ச சைப்னா அவ்வளோ கேட்குறா, 25,00,000 மேலே எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அதெல்லாம் கொடுத்து அப்போ ஃபோன் பண்ணி இவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல அலோ அலோன்ட்டு. அதில் ஒரு ஃபோனை வச்சு கட் ஆகிடுமா, என்ன பண்ணுவாப்புல நம்ம நிக்கோலாட்ட அவன் ஹீரோடைய அப்பா இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, உங்கள் எப்படி இங்கே இருக்குது அங்கிள், உங்கள் உடம்பு நல்லா ஆயிடுச்சான்னு. அப்படி உங்கள் மகன் வந்து என் மகன் வரவே இல்லையே அப்படின்னா பொண்டாட்டிக்கு இப்போ தான் சந்தேகம், உங்களை தானே பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்தாப்புல டேனியலு. அப்போ ஏதோ சம்திங் நாங்கன்னு இங்கேயே வந்து பொண்டாட்டிக்கு வந்து சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. அதை பையன் வந்து எங்கடா போச்சு உங்கள் அப்பா ஆளை காணாம அப்படின்னு தெரியல மாமன்னு. இங்கே புருஷன் மாட்டி 2 பேரும், இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கு, நீ வர நீ ரொம்ப ஒதுங்கி போயிட்டு இருக்கிற, உனக்கு என் மேலே விருப்பம் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட விருப்பம் இல்லாமனா இல்லை, அவங்கள்ட்ட பேசிட்டு அது என்ன பண்ணலாம், அந்த லெட்டர் இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஆளுங்க யாராவது இருந்தாங்களா, யார் இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சுற்றிக்கிறான், ஃப்ரெண்டு மூலியமாக தேடுறான். தெரிஞ்ச உடனே அவங்களும் தேடி கேட்குறாங்க, அந்த மாதிரி யாருமே இல்லையே, யாராவது தெரிஞ்சவங்க. அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருப்பான், அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அதை அடிச்சுட்டு பார்த்துட்டு அங்கே அந்த ஒய்ஃப் வருவான், ஏங்க ஃபோட்டோகிராஃபர் அடிக்கிறீங்க, நான் தாங்க வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு நான் ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ உள்ளே போ, இவங்க எதாவது பிளான் பண்ணி எதாவது ஃபோட்டோ எடுக்கிறாங்க, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது அப்படின்ட்டு போல ஹீரோ பொண்டாட்டி அனுப்பி உள்ளே அனுப்பிச்சிட்டு அவங்க போல மறுபடியும் ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனுக்கிட்டே வந்து பார்த்துட்டே இருப்பாப்புல. சரி யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த ஃபோன் பண்ணுறாப்புல யாரோ அந்த அவங்களோட ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பான, அந்த ஒரு காமெடி டீமுக்கு இவன் நல்ல ஒரு நாவல் எழுதிட்டுருக்கான்ல, அந்த நாவலை வந்து அதை பப்ளிசிட் பண்ணணும், அதை பற்றி பேசணும்லாம், இதெல்லாம் வச்சு ஒட்டி கேட்குறேன், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு பேசிட்டு பொண்டாட்டிக்காரி எல்லாமே ஒட்டி கேட்டுருவான், நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், அதுலேருந்து நான் மீளணும் அப்படின்ட்டு. அப்போ இவளுக்கே புரிஞ்சு போச்சு நம்ம புருஷன் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான்னு. என்ன புரிஞ்சு போச்சுன்னா அதோட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவார், மிலா வரதும் ஹோட்டலில் மீட் பண்ணுவாள், மீட் பண்ணி 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க பாரு, இனிமேல் நம்ம பார்க்க வேணாம், ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு, என் ஒய்ஃபுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொன்ன உடனே இந்த ஃபோட்டோலாம் பிளாக்மெயில் பண்ணது யாருன்னா, இந்த பிளாக்மெயில் பண்ண அப்படி யாரும் கிடையாது, நம்ம மிலா தான். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி போலந்தில் இருந்து அவங்க இறந்து போனார் எழுத்தாளர், அவருடைய மக தான் இந்த மிலா. அதாவது இந்த எழுத்தாளரை பழி வாங்கிறதுக்கு தான் அவங்க கூடயே ஃபாலோ பண்ணி அவங்க கூடயே வந்து அவங்க கூடயே ஒன்றா இருந்து மகனையும் கல்யாணம் பண்ணி இவரு கூடயும் ஒன்றா இருந்து எதாவது பிளான் பண்ணி இவளும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து இப்போ பழி வாங்குறாங்க. அதோட என்ன பண்ணுறா, பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாப்புல, நம்ம ஹீரோனி முத்தத்தை கொடுத்தோன்னா ஒய்ஃப் வந்து அப்படியே பார்த்து மனசு அழுது வடிச்சிருவாங்க. இவ்வளோ இன்னும் நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ போய் கடைசியில் மகனுடைய பொண்டாட்டி கூடயே நீ ஒன்றா இருக்கடா, மருமகளை கூடிய, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த விதமான பேச்சு இல்லைன்னு ரொம்ப அப்செட் ஆகிட்டு போயிடும் நம்ம டேனியல் என்ன பண்ணதில்ல. வந்து அந்த ஹீரோனி அம்மா டக்கு என்ன பண்ணலாம், காரில் உட்காந்து நிக்கோலட்டா அவர் போட்டாங்க, அந்த காரில் அப்படியே அழுது வடிக்கிறாப்புல. ஆமாம், அவர் இங்கே வந்து அவர் டேனியல் எழுதி கொடுத்துற அந்த அந்த புக்கை வந்து அப்புறம் வந்து டோல் டான்ஸி அந்த அந்த புக்கை பற்றின விளம்பரங்கள் எல்லாம் வந்திருக்க போகும்போது இங்கே வராப்புல அந்த பாருங்க வில்லி வரால, எங்கே நேரம் ஈவா வரா, இவன் அவன் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் மொத்த பேர் வராங்க. இதெல்லாம் வந்து அவன் வேறு ஆள் மூலியமாக எடுத்து புகழ் பெற்றிருக்கான். இவனை மட்டன் தட்டணும் டேனியலை வந்து பழி வாங்கணுன்னு தான் எவ்வளோ பிளான் பண்ணுறது மீலா தான் பண்ணிகிட்ருக்கான். பார்க்குறா பாருங்க, அது எழுதியிருக்கா, நீ வெளியே போய் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்ட்டு. இந்த ஃபங்க்ஷனில் நடந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவனும் மெயினாக இருக்கேன், அவனும் ஒரு எழுத்தாளர் தானே, அது நடுவில் உட்காந்துருக்கும்போது டக்குன்னு எழுப்ப டேனியல் வெளியே வர்றாரு. வெளியே பெரிய பார்ட்டி அது மாதிரி வெளியே வந்து பெட்டி நிறைய பணமாக இருக்கும், அவர் கேட்ட பணம். அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரம் என்ன பண்ணாப்புல நம்ம மிலா கிட்ட கொடுப்பான், இந்த அவன் பணம் நான் டேனியல்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அவனை சொல்கிறான், உனக்கு எவ்வளோ ஷேர் வேணுமோ இந்த ஷேரை நீ எடுத்துகிட்டு போனேன். அப்போ என்ன பண்ணோம், நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா உண்மையிலே வந்து இவன் வந்து மிலா வந்து டேனியல் இப்போ லவ் பண்ணுறா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா, உன் ஷேரை எடுத்துகிட்டு நீ போயிடு, நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு
அது பணத்தை மட்டும் அவள் எடுத்துகிட்டு இருக்க, நீயே வச்சுக்கின்னு அங்கேருந்து போயிடுறா. இங்கே வீட்டில் கேட்டால் ஒரு கதையெல்லாம் எழுதுறாரு. எந்த கதை எழுதினாரு? அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கடையெல்லாம் திருடிட்டு வந்தார். அந்த கதை, அந்த புக்கு, அதனுடைய இதெல்லாம் உள்ளே வச்சுக்கார். இதெல்லாம் என்ன பண்ணுறார்? இதெல்லாம் பார்த்து ஒரு ஒழுங்காக அடுக்கி எல்லா இதுலையும் வைக்கிறார். அதில் உள்ள அந்த காலத்தில் உள்ள ஃபோட்டோ இது எல்லாமே இருக்கும். எல்லாம் பார்த்தோன்னே இப்போ தெரிஞ்சு போச்சு இவர் தான் எடுத்தார் அப்படின்னுட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் வச்சுருந்தேன், இதை குடிக்கிறது, இது யார் பண்ணேன்னு தெரியல, இங்கே ஃபோட்டோவில் எல்லாம் தெரியும். இவ தான் வந்து மீலா, அவள் தான் வந்து ஹேவா. இவங்க வந்து 2 பேர் போலித்தனமாக 20 வருஷமாக அந்த ஊரில் இருந்துக்கிட்டு பேர் மாற்றி இங்கே வந்திருக்கிறாங்க. அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் அவன் ஃப்ரெண்டு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிவிடுவான். அவன் போலீஸில் வேலை பார்க்குறான்ல அவன். எல்லாம் சொன்னோன்னே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, யார் நம்ம டேனியல் தெரிஞ்சு போச்சு, மீலா வந்து நம்மளை வந்து ஏமாற்றி தான் இங்கே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவர் சில கடிதங்கள் ஒரு லெட்ரு மாதிரி எழுதி ரகசியமாக வச்சுருந்து, இவங்ககிட்ட நிறைய ரகசியமான லெட்டர்ஸ்லாம் இருக்குது. அதான் திருடிட்டு வந்த போலந்தில் கொண்டு வந்து அந்த நாவல், வேற ஆளுடைய நாவல் தானே அது. அந்த நாவலை எழுதின அந்த ஆசிரியர் அவன் ஃப்ரெண்டு தான். அதெல்லாம் அந்த நேரத்தில் எழுதினதெல்லாம் மறைச்சி வச்சுருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்மள அந்த இடத்துல பார்க்குறதுக்காக திடீர்னு மீலா வரா. மீலா வந்துன்னு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி கட்டி பிடிச்சி முந்து வச்சு 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க, ஒன்றாவே படுத்துருக்காங்க. படுத்துட்டு மீலா என்ன பண்ணுறா, அந்த இடத்துலலாம் தேடி தேடி பார்க்குறா. பார்த்துன்னு அவங்க அப்பா எழுதின அந்த புக்கோட நகல், இவனுடைய ஃபோட்டோ, இந்த கவரு எல்லாமே இருக்கும். ஆனால் இவளுக்கு மட்டும் ஒரு இது, ஏன்னா டேனியலுக்கு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண தப்பு. அப்போ அவங்க அப்பா தான் அது துரோகம் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணுறா, அவள் எடுத்து பார்க்குறா, அவங்க அப்பாவுடைய பேர் அங்கே இருக்குமா, அது உண்மையான கதை, இதுதான் அந்த கதை. இதை பார்த்து இவன் பேரை போட்டு கதையில் பெருசாகிறான். அதை நினச்சி என்ன பண்ணுறாப்புல, அப்படியே டேனியல் படுக்க அப்படியே இருக்கிறாரு. இவன் 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துட்டா. அந்த டேனியல் எழுதின லெட்ரு நீ படிக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்து அந்த ஃபோட்டோலாம் பார்த்துறாங்க. எல்லா வெரிஃபிகேஷனும் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு எதுவுமே தெரியல. அங்கே போய் நின்று பார்க்குறா. எல்லாம் பார்த்தோன்னே இவனை பழி வாங்கணும். ஏன்னா நம்ம அப்பா வந்து இவர் இந்த கதையை தீர்த்து போனால் இவன் தான் செத்து போயிட்டார், அதனால் நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி தான் இவன் டேனியலை பழி வாங்க தான் இவ்வளோ வேஷமும் இவ்வளோ பண்ணார். திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது. பார்த்தாக்கா டேனியல் வந்து குண்டடிப்பட்டு இறந்து போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது யார் சுட்டதுன்னு தெரில. அது அவள் வந்து மீலா சுட்டாளா இல்லை அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரான்ற நமக்கு படத்தில் காட்டலை. ஆனால் நமக்கு இதே முடிஞ்சுக்கலாம், அது கீழே வந்து அப்பா வந்து இறந்ததுக்கு காரணம் தான் இவன் தான் டேனியல் தான் நினச்சிட்டு இவன் நம்ம மீலா தான் கொலை பண்ணியிருக்கணும். அப்புறம் நீ யார் இங்கேன்னு கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் என்னுடைய லவ்வர், இப்படிலாம் சொல்லுவாள். எல்லாம் சொல்லி இந்த படத்தை வந்து இதோட முடிக்கிறது இது பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து கடைசியில் வந்து உண்மையில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இவங்க அப்பா எழுதின அந்த கதையை என்ன பண்ணுறா, மீலா எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லறை, அவங்க கல்லறை இருக்குல்ல, அந்த கல்லறையில் வச்சுட்டு அப்படியே காற்றுல வச்சுன்னு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா காற்றுல பறந்து போயிடும். இதை பப்ளிசிட்டிக்கும் அவள் கொடுக்க மாட்டா. ஏன்னா இவங்க அப்பா எழுதின கதை இது 20 வருஷத்துக்கு முன்னாடி போலந்துலேருந்து. அதை பேரை மாற்றி தான் அவன் ஜார்ஜ் நோவாக் அப்படின்ற மாதிரி இதுவை பப்ளிசிட்டி பண்ணாதே காற்றுல பறக்க விட்டுறாப்புல. இதோடு இந்த படம் இந்த இடத்துல முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பை. இந்த படத்தோட கருத்து என்னென்னா, தான் அப்பாவால் இறந்து போனதுக்கு அந்த கதையை திருடினால நம்ம இறந்துட்டார் நம்ம அப்பா அப்படின்னு நினச்சிட்டு அந்த டேனியலையும் அவனை பழி வாங்கிறதுக்காக அவன் மகனே கல்யாணம் பண்ணி டேனியல் கூடயும் மாமனார் கூடயும் ஒன்றா இருந்து மகன் கூடயும் ஒன்றா இருந்து இது சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவாக இருந்தாலும் அவள் வந்து தான் அப்பா வந்து கொண்டவங்களை பழி வாங்கிறதுக்காக செஞ்ச மீலாவுடைய நடிப்பு நம்ம எடுத்து இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.